Hi friends, welcome back to our channel. Our channel name is Universal Temple Organization TV, UTO Space TV, then Easy English and Max with me Lata. இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் தினமலர் நம்ம கையில் வச்சுருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேப்பர். இந்த பேப்பரில் வந்து இப்போது பிரேக்கிங் நியூஸாக இருக்கிற ஒரு நியூஸ் என்னென்னா, ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் ஈரான் அதிபர், சதிவேலை காரணமா என அரசு தீவிர விசாரணை அப்படின்றது தான். உண்மையிலேயே அவங்க உயிரிழந்தவங்களுக்கு அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு நம்ம மனசார வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தாருக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பேஜ் வந்து தினமலரில் 9th பேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. அதனால் நம்ம இதை பற்றி நம்ம படிக்கணும்னு இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு உறுதி செய்தது. விபத்துக்கு சதி வேலை காரணமா என விசாரணை நடக்கிறது. இடைக்கால அதிபராக முதல் துணை அதிபர் முகமது மோஹிபர் நியமிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் அடுத்த 50 நாட்களுக்குள் அதிபர் தேர்தல் நடக்க இருப்பதால் ஈரானில் அரசியல் மாற்றம் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. முஸ்லிம் பெரும்பான்மையினராக உள்ள மேற்காசிய நாடான ஈரானின் அதிபராக 2021 பதவியேற்ற இப்ராஹிம் ரைசி 63 வயசாவது அவங்களுக்கு. அந்த நாட்டின் உயர் மத தலைவரான அயதுல்லா அலி கொமோனிக்கு மிகவும் நெருக்கமானவர். கொமோனிக்கு அடுத்ததாக நாட்டின் உயரிய மத தலைவராக அவர் பதவியேற்பார் என்று கூறப்பட்டு வந்தது. நேற்று முன்தினம் ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் கட்டப்பட்டுள்ள அணையை திறந்து வைப்பதற்காக ஹெலிகாப்டரில் இப்ராஹிம் ரைசி பயணம் செய்தார். அவருடன் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லஹின் உள்ளிட்டோர் பயணம் செய்தனர். நாட்டின் வடமேற்கே மலைகள் நிறைந்த பகுதியில் சென்றபோது மோசமான வானிலை காரணமாக அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. நீண்ட தேடுதலுக்கு பின் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி முழுதும் எரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் அதிபர் இப்ராஹிம் ரைசி உட்பட அதில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்ததாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. ஈரான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதல் துணை அதிபரான முகமது மோஹிபர் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு ஈரான் மத தலைவர் கொமோனி ஒப்புதல் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அடுத்த 50 நாட்களுக்குள் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடத்தப்பட உள்ளது. பல சர்ச்சைகளுக்கு பெயர் பெற்ற அதிபர் ரைசியின் மறைவுக்கு பல நாட்டு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டில் பலர் வருத்தம் தெரிவித்தாலும் சிலர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். தீவிர மத பற்றாளரான ரைசி 1980களில் நீதித்துறையில் பணியாற்றிய போது ஈராக் போரின் போது கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கானோரை எந்த விசாரணையும் இல்லாமல் கொல்வதற்கு உத்தரவிட்டார். இதனால் டெஹ்ரான் கொலைக்காரர் என்றும் அவர் அழைக்கப்பட்டார். கடந்த 2022 ஷியா மதத்தினர் பெரும்பான்மையினராக உள்ள ஈரானில் ஹிஜாப் எனப்படும் முகத்தை மூடும் துணியை அணிய வேண்டும் என்பதை அதிபர் இப்ராஹிம் ரைசி கட்டாயப்படுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாஷா அமினி என்ற இளம்பெண் கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமாகின. போலீஸ் அடக்குமுறையில் 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 22,000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். அமெரிக்காவின் பொருளாதார தடை மற்றும் மற்ற நாடுகளின் ஆதரவு இல்லாததால் எண்ணெய் வளம் அதிகம் இருந்தும் ஈரானின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இவ்வாறாக பல வகைகளால் பாதிக்கப்பட்டதால் மக்கள் கொதிப்புடன் பல போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஈரான் ஆதரவு தெரிவித்தது. உக்ரைனுக்கு எதிராக போரிடும் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை அனுப்பியது. ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் எதிராக போராடும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது என மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரானின் நடவடிக்கைகள் பதற்றத்தை அதிகரித்தன. இந்த சூழ்நிலையில் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தது சில தரப்பினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் பல இடங்களிலும் பல நாடுகளிலும் பட்டாசுகள் வெடித்து மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பிரதமர் மோடி இரங்கல். நமது டில்லி நிருபர். ஈரான் அதிபரின் மறைவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறப்பட்டுள்ளதாவது: ஈரான் அதிபர் சையத் இப்ராஹிம் ரைசியின் மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது, மிகுந்த சோகத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்தியா ஈரான் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேம்படுவதற்கு அவர் ஆற்றியுள்ள அளப்பரிய பங்கு மகத்தானது. அவர் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என இதயபூர்வமான இரங்கலை அவரது குடும்பத்திற்கும் ஈரான் மக்களுக்கும்
தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இக்கட்டான துயரமான சூழ்நிலையில் ஈரானுடன் இந்தியா கரம் கோர்த்து உறுதியுடன் நிற்கிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. டில்லி கனட் பிளேஸ் பகுதியில் இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் உள்ளது. இங்குள்ள ஈரான் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ரைசியின் மறைவையொட்டி இன்று ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே என்னென்ன செய்திகள் வந்து செய்தித்தாள்களில், ஊடகங்களில், சோஷியல் மீடியாஸில் வந்திருந்தாலும் கூட ரைசி சாரோட மறைவு, அதிபருடைய மறைவு, ஈரான் அதிபருடைய மறைவு எல்லோருக்கும் ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்தியா ஈரான் உறவுகளுக்கும் இடையே உள்ள வர்த்தகம் மற்றும் தொழில் சார்ந்த உறவுகள் தவிர ஒரு மனிதநேயம் என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் வேண்டிக்கிறோம். அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் நாட்டிற்கும் குடும்பத்திற்கும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நல்ல பதிவுகளோடு விரைவில் சந்திப்போம். லதா, சென்னை புதுப்பெருங்கழுத்தூர் ஏரிக்கரையிலிருந்து யூடிஓ ஸ்பேஸ் டிவி ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் வித் மீ லதா யூடியூப் சேனல்.